பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பைபிள் இன் டெப்த் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த வாரத்திலே நாம் ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 இருக்கிறதான ஆதியிலே தேவன் என்ற வார்த்தையை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு வானங்கள் என்ற வார்த்தையை நாம் பார்ப்போம். வானங்கள் என்று நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதனுடைய இங்கிலீஷ் வார்த்தை in the beginning God created heavens என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே எபிரேய பாஷையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அஷ்ஷமாயிம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈம் என்று முடிகிறது எல்லாமே பன்மையை குறிக்கிறதா இருக்கிறது. ஆகையால் அஷ்ஷமாயிம் என்று சொன்னால் வானங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வானம் என்று சொன்ன உடனே நாம் பார்க்கிற இந்த வானத்தை நாம் யோசிக்க கூடாது. வானங்கள், வானம் என்று சொன்னாலே ஸ்பேஸ் என்று சொல்லுவார்கள், விண்வெளி என்று சொல்லலாம். அல்லது இதற்கு இன்னொரு வார்த்தை பயன்படுத்தலாம், பிரபஞ்சம் என்ற வார்த்தை நாம் பயன்படுத்தலாம். இங்கிலீஷில் யூனிவர்ஸ் என்று சொல்லுவார்கள். இதைதான் எபிரேயர் 1 அதிகாரம் 2 ஆதாரமாய் நாம் பார்க்க முடியும். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவலம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இந்த வார்த்தை உலகங்கள் இங்கே பன்மையை குறிக்கிற வார்த்தை இங்கே போடப்பட்டிருக்கிறது. உலகங்கள் என்று சொன்னால் நாம் பார்க்கிற இந்த வானம், இந்த பூமி மாத்திரமல்ல, தேவன் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கினார். பிரபஞ்சம் என்று சொன்னால் யூனிவர்ஸை உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது, எவ்வளவு பெரிதாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால், இந்த பிரபஞ்சத்தில் அநேக கோள்கள் இருக்கிறது, அநேக நட்சத்திரங்கள், வால் நட்சத்திரங்கள், அநேக கேலக்சி, மில்கிவே என்று சொல்லி ஆஸ்ட்ராய்ட்ஸ், பல விஷயங்கள் இதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. அப்பொழுது இத்தனை விஷயங்கள் இருக்கிற இது எவ்வளவு பெரியதா இருக்கும் என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இங்கிலீஷில் இப்படி சொல்லுவார்கள், யூனிவர்ஸ் இஸ் இன்ஃபைனைட் லார்ஜ் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் அளவிடப்படாத, அளவற்ற, எல்லையற்ற பெரியதாய் காணப்படுகிறது. அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதை ரொம்ப பெருசு, ஆனா ஓரளவுக்கு நாம் இதனுடைய காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். நான் உதாரணமாக சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் புரியப்படுத்துகிறேன். நாம் பார்க்கிற சூரியன் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொன்னால், பூமியை விட பல மடங்கு பெரியதாய் சூரியன் இருக்கிறது. சூரியன் பூமியை விட எவ்வளவு பெரியது என்று சொல்லி பார்ப்போம் என்றால், ஒரு சூரியனுக்குள்ள 13 லட்ச பூமிகளை நாம் உள்ளடக்கலாம். அவ்வளவு பெரிதாக இந்த சூரியன் இருக்கிறது. அப்பொழுது சூரியனுடைய கதிர் இந்த பூமியை வந்து சேர வேண்டும் என்று சொன்னாலே 8 நிமிடங்கள் ஆகிறது. 8 நிமிடங்கள் பொறுத்துதான் இந்த பூமியை அந்த வெளிச்சம் என்பது வந்து அடைகிறது. அப்பொழுது எவ்வளவு பெரிதாக இந்த பிரபஞ்சம் இருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்கலாம். அதை விட நாம் பார்க்கிற மிக அழகாக சிறியதாக காணப்படுகிற நட்சத்திரத்தினுடைய அளவு என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு நட்சத்திரத்துக்குள்ளாக 9.3 பில்லியன் சூரியன்களை உள்ளடக்கலாமாம். சூரியனே பூமியை விட மிக பெரியது, 13 லட்சம் அளவுக்கு பெரியது என்று சொன்னால், நட்சத்திரம் அதை விட பெரியது. 9.3 பில்லியன் சூரியன்களை ஒரு நட்சத்திரத்துக்குள்ள அடக்கலாம் என்று சொல்லி விஞ்ஞானம் சொல்லுகிறது. அப்பொழுது பாருங்கள் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ. அடுத்தது நான் சொல்லுகிறேன், எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கும் என்று நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு பால் மண்டலத்திலே ஏறக்குறைய 10 லட்ச நட்சத்திரங்கள் ஒரு பால் மண்டலத்திலே இருக்குமாம். அப்பொழுது கேலக்சி என்று சொன்னால், ஒரு கேலக்சியில் 100 மில்லியன் ஸ்டார்ஸ் ஒரு கேலக்சியில் இருக்குமாம். அப்பொழுது யோசித்து பாருங்கள், இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். நமக்கு மிக அருகாமையில் இருக்கிற, நம் கண்ணுக்கு தெரிகிற ஒரு நட்சத்திரத்தை ஒரு மனிதன் சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் 81,000 வருடம் எடுக்கும். அந்த முதல் கிட்ட இருக்கிற நட்சத்திரத்தை நாம் போய் சேர வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே,
இதிலே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தேவனுடைய படைப்பில் இருக்கிற மகத்துவத்தை நான் சொல்லுகிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று சொன்னால், வானத்தை நான் பார்க்கிற வானமும் பூமியும் அல்ல, தேவன் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கி அதிலே பூமியையும் உண்டாக்கி இருக்கிறார் என்பதுதான் மிக மிக முக்கியமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்பொழுது இந்த பிரபஞ்சம் என்பது எவ்வளவு பெரிது என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி தான் வானங்கள் என்று முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே தேவன் குறிப்பிட்டிருக்கிறார். அப்பொழுது இதனுடைய அளவு யாருக்கும் தெரியாது, இதனுடைய எல்லை யாருக்கும் தெரியாது. நமக்கு தெரிந்ததெல்லாம் டெலிஸ்கோப்பில் எவ்வளவு தெரியுதோ அதை பார்த்து விட்டு இதுதான் பிரபஞ்சம் என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்ல பிரியமானவர்களே, இது எவ்வளவு பெரிது, இதுக்குள்ள என்னென்ன இருக்கிறது, என்னென்னலாம் தேவன் வைத்திருக்கிறார் என்பது நமக்கு யாருக்குமே மனிதர்களுக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கிறது. விஞ்ஞானத்துக்கும் புரியாத விஷயமா இது காணப்படுகிறது. ஆகையால் நம்முடைய தேவன் மகத்துவமானவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வானங்களை உண்டாக்கின தேவன் நமக்காய் பரலோகத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். வானங்களை உண்டாக்கின தேவன் நமக்காய் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்க வருகிறாராம். முந்தின வீடியோவில் நாம் பார்த்தோம், ஆதியிலே தேவன் இருந்தார் என்று சொல்லி பார்த்தோம். அவர் இருந்தார், அவர்தான் இந்த வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் படித்தோம். அந்த வானங்கள் என்று சொன்னால் என்ன என்பதை இந்த வீடியோ மூலமாய் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த வீடியோவில் பூமியை பற்றி, அதில் இருக்கிற காரியங்களை பற்றி, அது எதற்காக உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காத கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.